ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். யாவே இஸ்ரேல் மீது கோபம் கொண்டதால் யாவே இஸ்ரேலை தண்டிக்க நினைக்கிறார். எனவே ஒரு தண்டனை கம்புதான் என்ன, தண்டனை பிரம்புதான் என்ன சிரியா. இஸ்ராயல் மக்களை தண்டிப்பதற்காக யாவே பயன்படுத்துகின்ற பிரம்பு சிரியா. அப்படித்தான் பார்க்கிறார். யாவே கோபம் கொண்டு அவர்களை சிரியாவின் மன்னன் அசையேலின் கையிலும் அசையேலின் மகன் பெனதாதின் கையிலும் நீண்ட நாள் விட்டுவிட்டார். அப்படின்னா அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பெரும்பாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் தொடர்ந்து யோவகாசு ஆண்டவரின் கருணை பார்வையை நாட இந்த அடியை தாங்க முடியாமல், சிரியா அடியை தாங்க முடியாமல் இந்த யோவகாசு அல்லது இஸ்ராயல் என்ன பண்ணுது, உடனே ஆண்டவருடைய கருணை பார்வைக்கு போகுது, அவரிடத்தில் இறைவேண்டல் செய்கிறது. இதைத்தான் இந்த நூலாசிரியர் விரும்புகிறார். சில அரசர்கள் யாவை பற்றி நினைக்க மாட்டார்கள், ஆனால் இந்த யோவகாசி ஆண்டவரை பற்றி நினைக்கிறான். தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்து பார்க்கிறான், தன்னுடைய மக்களுடைய பாவத்தை உணர்ந்து பார்க்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவரின் கருணை பார்வையை நாடுகிறான். ஆண்டவரும் அவனுக்கு செவிசாய்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், சிரியாவை கட்டுக்குள் வைக்கிறார். சிரியா இங்கே வரம்பு மீறுவதை தடுக்கிறார். இஸ்ரேல் நசுங்குண்டு கிடப்பதை அவர் கண்டார். இஸ்ரேலுக்கு ஆண்டவர் ஒரு மீட்பரை தரவே அப்படிங்குது. 5ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரேலுக்கு ஆண்டவர் ஒரு மீட்பரை தரவே இஸ்ரேலர் சிரியரின் பிடியினின்று விடுதலை அடைந்தனர். அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ்ரேலுக்கு ஆண்டவர் ஒரு மீட்பரை தரவேன்னு என்ன அர்த்தம், இஸ்ரேலர் சிரியாவிலிருந்து எப்போ விடுபடுவார்கள்? இப்போ மீட்பராக யார் செயல்படுவது? இந்த சிரியா என்கிற தண்டனை கம்பிடமிருந்து இஸ்ரேல் தப்பிப்பதற்கு மீட்பராக யார் செயல்படுவது? அசீரியா. அப்போ அசீரியா சிரியாவை வாழை பிடிச்சி இழுக்கும் போது இஸ்ரேல் தப்பிக்குது. அப்போ இந்த அசீரியா சிரியாவை தண்டிக்க தொடங்குகிற போதெல்லாம் அசீரியாவை இஸ்ரேலுடைய மீட்பராக பார்க்கிறார். எப்படி ஏசையா இதே ஒரு பாணியில் தான் ஏசையா புத்தகம் 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 45ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏசையா புத்தகம் 44 28ஆம் வசனம், அதே மாதிரி 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவர் ஏசையா 2ஆம் ஏசையா என்ன சொல்லுவார்னா, பாபிலோனை தண்டிக்க யாவே தேர்ந்தெடுத்த ஊழியன் என்பது மட்டுமல்ல, மெஸ்ஸியா அப்படிம்பார். அதாவது இந்த கிரைஸ்ட் அனாயிண்டட் மீட்பர். அப்படின்னா அந்த மீட்பர் யாருன்னா சைரஸ் அரசன், சீரூஸ் அரசன். இப்போ சீரூஸ் அரசன் பாரசீக மன்னன். அந்த பாரசீக மன்னனே எதா மாறுறானா, பாபிலோனை தண்டிப்பதற்கு யாவே அனுப்பிய. பாபிலோனை தென்னாட்டு மக்களை கொடுமைப்படுத்தி விட்டார்கள், அடிமைப்படுத்தி விட்டார்கள். இந்த அடிமைப்படுத்திய மக்களை மீட்பதற்காக யாவே அனுப்பிய மெசியா தான் யாரு? கிறிஸ்து தான் யாரு? அவர் தான் திருப்பொழிவு பெற்றவர். 45:1 ஏசையா புத்தகம் 45:1
சைரஸ் அரசனை பற்றி சொல்லுகின்ற போது சைரஸை ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். திருப்பொழிவு செய்துள்ளார். எதுக்கு? பிறவினத்தாரை அவர் முன் அடிப்பணிய செய்வார். அதாவது பாபிலோனியரை அடிபணிய செய்வதற்காக அரசர் ஆண்டவரே தேர்ந்தெடுத்த ஊழியர் யார்? சைரஸ். அவர்தான் மீட்பர், அவர்தான் திருப்பொழிவு பெற்றவர். இந்த திருப்பொழிவு பெற்ற வார்த்தை மெசியாவுக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. அப்போ ஒரு எதிரி மன்னனையே, எதிர்நாட்டு மன்னனையே, பிற இனத்து மன்னனையே தனக்கு சாதகமாக வருகின்ற போது மெசியாவாக மீட்பராக பயன்படுத்துகின்ற அழைக்கின்ற ஒரு பாணி இஸ்ரேலுடைய விவிலிய புத்தகங்களில் இருக்குது. அதே தான் இங்கே இருக்கும். மீட்பர்னே சொல்கிறாங்க. அசிரியாவை பொறுத்தமட்டில் இஸ்ரேலுக்கும் அசிரியாவுக்கும் 7ஆம் பொருத்தம். ஆனால் அந்த அசிரியாவையே மீட்பராக இங்கே சித்தரிக்கிறது வரலாற்று புத்தகம். இந்த 2 அரசர்கள் சிரியாவின் பிடியினின்று இஸ்ரேலுக்கு ஆண்டவர் ஒரு மீட்பரை தரவே இஸ்ரேலர் சிரியாவின் பிடியினின்று விடுதலை அடைந்தனர். அப்போ இஸ்ரேல் விடுதலை பெறுவதுதான் இங்கே முக்கியம். அந்த விடுதலைக்கு காரணமானவர்கள் யார்? அசிரியர்கள். அதனால தான் சிரியா இப்போ யாரை விட்டு விட்டது? இஸ்ரேலை விட்டு விட்டது. இஸ்ரேலுக்கு விடுதலை கிடைத்தது. இஸ்ரேலுடைய பகுதிகள் எல்லாம் மீண்டும் யாருக்கு கிடைத்தது? இஸ்ரேலுக்கு கிடைத்தது. அப்போ இதற்கு காரணகர்த்தா யாரு? இதுக்கு மூல காரணம் யாரு? அசிரியர்கள். அப்போ அவர்களை மீட்பர் என்று அழைக்காமல் எப்படி அழைப்பது? அந்த பாணியில் தான். இதனால தான் இது யாவையே ஒரு திட்டமிட்டு செய்வதாக இந்த வரலாற்று ஆசிரியர் அசிரியரை மீட்பராக்கி சிறியருடைய கையிலிருந்து இஸ்ராயலை மீட்கின்ற ஒரு நிகழ்வை இங்கே சுட்டி காட்டுகிறார். தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் முன்னைய நாள்களில் இருந்தது போல தங்கள் சொந்த கூடாரங்களில் குடியிருந்தார்கள். அதாவது இவர்கள் அடிமைப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது இவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அந்த நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டிய ராமோத் கிளையாத்து பகுதிகளில் வாழ்கிற மக்கள் அமைதியோடு இருக்கிறார்கள். சிரியா வாலாட்டலை, சிரியா உள்ளே நுழையலை இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே. இதையெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தவர் யார்? இறைவன். இப்போ இறைவனுடைய செயல்பாடு இவனுடைய கதறலை கேட்டு, இவனுடைய கூக்குரலை கேட்டு, யோவகாசுடைய கூக்குரலை கேட்டு யாவையே பதிலிருத்திருக்கிறார் என்கின்ற அந்த சிந்தனையில் இது இடம்பெறுகின்றது. தொடர்ந்து 6வது வசனம், ஆயினும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கியே இருபவாம் வீட்டாரின் பாவ வழியை விட்டு விலகாது வாழ்ந்தார்கள். ஆக எந்த அளவுக்கு யாவே நன்மைகளை செய்தாலும் அவர்களுக்கு துணை நின்றாலும் இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு அந்த பழைய அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவது அவ்வளவு எளிதல்ல. என்னதான் யாவே அவர்களுக்கு துணை நின்றாலும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி யெரொபெயாம் வீட்டாரின் பாவ வழியை விட்டு அவர்கள் விடாது வாழ்ந்தார்கள். அப்படின்னா இன்னும் அவங்க அந்த பொற்கன்றுக்குட்டி வழிபாட்டைத்தான் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பொற்கன்றுக்குட்டிகளின் வழியாக யாவேக்கு புறம்பான வழிபாடு நடக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து மேலும் அசேர கம்பம் சமாரியாவில் இன்னும் நின்று கொண்டிருந்தது. மேலும் அசேரா கம்பம் என்றால் பெண் தெய்வம். அது மரத்தால் ஆனது, மரக்கம்பம். பெண் தெய்வத்திற்கு மரத்தை அடையாளமாக பயன்படுத்துவார்கள். அதுதான் உருவகம், மரம்தான் உருவகம். ஆண் தெய்வத்திற்கு கல் உருவகம். அப்போ இந்த மரத்தாலான அந்த சமாரியாவிலே இந்த கம்பம் இருக்கிறது. 60 அடி உயரமான கம்பத்தை ஆகாப்பு நிறுவினான். எனவே அந்த அசேரா கம்பங்களை சமாரியா நின்று கொண்டு இருக்கிறது. ஆகாப்பு நிறுத்தியது. அதைத்தான் அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து யோவகாசுக்கு அவனுடைய மக்களுள் 50 குதிரை வீரரும் 10 தேர்களும் 16,000 காலார் படையினருமே எஞ்சி இருந்தனர். ஏனெனில் யோகவாசுக்கு இப்போ அவனுடைய பலம், அவனுடைய படை வலிமை, அந்த படை வலிமையை பொறுத்த மட்டில் அவனுக்கு எதுவுமே இல்லை. மொத்தமே 50 குதிரைகள் தான் இருக்கிறது என்றால் அவன் வலிமையற்றவனாக இன்னைக்கு காட்சி தருகிறான். 50 குதிரைகள், குதிரையும் குதிரை வீரர்களும் இருக்கிறார்கள். 10 தேர்கள் 10 தேர்கள் தான். 10 தேர்கள் என்பது மிக மிக குறைவு.
16,000 காலால் படையினர் இருக்கிறார்கள். எஞ்சி இவர்கள்தான் மிச்சம் இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த இவருடைய படை வலிமை என்பது மிக மிக குறைவானது. தொடர்ந்து ஏனெனில் சிரியாவின் மன்னன் அவர்களை அழித்து போரடிக்கும் களத்து தூசி போல் ஆக்கியிருந்தான். சிரியா மன்னன் அவர்களெல்லாம் அழித்து போரடிக்கும் களத்து தூசி போல் ஆக்கியிருந்தான். களத்தில் போரடிக்கின்ற போது தூசி மேலே எழும்பும். போரடிக்கின்ற போது இப்போ யாரும் போரடிக்கிறது இல்லை. இப்போல்லாம் மெஷினே எந்திரமே எல்லாத்தையும் முடிச்சிட்டு போகுது. அந்த காலத்தில் போரடிக்கின்ற போது எங்கே பார்த்தாலும் அந்த தூசி இருக்கும். அந்த வைக்கோலுடைய தூசி, நெல்லினுடைய தூசி. அதே மாதிரி தான் அந்த களத்து போரடிக்கின்ற களத்தினுடைய தூசி போல அந்த சிரியாவினுடைய செயலை சுட்டி காட்டுகிறார். அப்படின்னா எல்லா படைகளையும் படைபலத்தையும், அதாவது முதுகெலும்பை ஒடித்தது போல ஒடித்து போட்டு விட்டார்கள் இந்த சிரியர்கள். இஸ்ராயலர்களுடைய முதுகெலும்பையே ஒடித்து போட்டு விட்டார்கள். அதனால தான் அவங்க கையில் பலமே இல்லை. குதிரை பலமும் இல்லை, அவர்களுக்கு தேர் பலமும் இல்லை. 16,000 காலால் படையினர் மட்டுமே எஞ்சி இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய படை வலிமையை வலிமை மிகு படையாக நம்ம சொல்லவே முடியாது. இருக்கிறதுல மிகவும் தேய்ந்து போன ஒரு படை அமைப்பு மாதிரி தெரியுது. தொடர்ந்து யோவகாசின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் அவன் பேராற்றலும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? குறிப்பேட்டில் இஸ்ரேல் அரசரின் குறிப்பேடு. அப்போ நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டியது போல் 2 குறிப்பேடு இருக்குது. இஸ்ரேல் அரசின் குறிப்பேடு தனியாகவும் தென்னாட்டு அரசர்களாகி யூதாவுடைய அரசனுடைய குறிப்பேட்டும் தனித்தனியாக இருக்கிறது. இதில் இந்த வடநாட்டு அரசர்களுடைய பெயர்கள் எல்லாம் அந்த வடநாட்டு இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டிருக்கும். 9 யோவகாசு தம் மூதாதையருடன் துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோவாசு அரசனானான். யோவகாசு தன் மூதாதையருடன் துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 17 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான் யோவாசு. 17 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். அந்த 17 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு 814 ஆட்சிக்கு வந்தான். அப்படின்னா 97 வரை ஆட்சி செய்திருக்கிறான். யோவகாசு தன் மூதாதையுடன் துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். வழக்கமாக வடநாட்டு அரசர்கள்லாம் சமாரியாவில் தான் அடக்கம் செய்யப்படுவார்கள். அவனுக்கு பின் அவன் மகன் யோவாசு அரசனானான். இப்போ யோவாசு எப்படி அரசனானான் என்பதை இனி நாம் பார்க்கலாம். இப்போ யோவகாசு தன்னுடைய வேலையை முடித்து கொண்டான். அதன் பிறகு இஸ்ரேல் அரசன் யோவாசு ஆட்சி பீடம் ஏறுவதை 10 முதல் 13 வசனங்களில் பார்க்கிறோம். இதுதான் 2வது பகுதி. தந்தையே, அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், இதில் 4 பகுதி இருக்கிறது என்று சொன்னீங்க. முதல் பகுதியை முடிச்சிருக்கிறோம் 9ஆம் வசனம் வரை. 10வது வசனத்தில் என்ன செய்தி சொல்லப்படுகிறது தந்தையே? 2வது பகுதி 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை இஸ்ரேலின் அரசன் யோவாசு, அதாவது யோவகாசினுடைய மகன். அவன் 798 யோவாசு இறக்குறான். யோவகாசு அவன் இறந்தவுடனேயே அவனுக்கு பின்னாலே யோவாசு ஆட்சிப்பிடம் இருக்கிறான். அவன் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான். இவனுடைய தந்தை 17 ஆண்டுகள், இவன் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான். இது எப்படி சொல்கிறதுனா, யூதா நாட்டினுடைய யோவாசு அவன் ஆட்சி பொறுப்பேற்ற 37ஆம் ஆண்டு இங்கே யோவாசு, இஸ்ரேல் நாட்டில் யோவாசு. பாருங்கள், ஒரே நேரத்தில் 2 யோவாசு. அவன் ஏறக்குறைய ஆட்சியை முடிக்கப் போகிறான். தென்னாட்டு யோவாசு ஏறக்குறைய 37வது ஆண்டில் இருக்கிறான். இவன் இப்பொழுதுதான் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறான். வடநாட்டில் உள்ள யோவாசு, தென்னாட்டில் உள்ள யோவாசுடைய 37வது வருடம் இந்த இஸ்ரேல் யோவாசு அரசனாகிறான். 16 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான். 16 ஆண்டுகள் இருந்தால் 298 782 வரை வடநாட்டில் ஆட்சி செய்கிறான். இவனுடைய ஆட்சி காலம் என்பது இதுவும் ஏறக்குறைய யோவகாசுடைய ஆட்சியைப் போலத்தான். 4 வசனங்கள் தான் இதை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை பற்றி நாம் பார்ப்போம். இவனுடைய காலம் எப்படி இருந்தது, இவனுடைய காலம் வென்றதா,
அல்லது இவனுடைய தந்தையுடைய காலத்தைப் போலவே இது செயலற்ற காலமாக, அல்லது மீண்டும் மீண்டும் அந்த நேபாற்றின் மகனாகிய யெரொபெயாமினுடைய பாவங்களையே இவனும் செய்கின்ற ஒரு மனிதனாக இருந்தானா? 10ஆம் வசனம். யூதாவின் அரசன் யோவாசு ஆட்சியேற்ற 37ஆம் ஆண்டில் யோவாசின் மகன் யோவாசு இஸ்ரேல் நாட்டில் அரசனாகி சமாரியாவில் இருந்து கொண்டு 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். ஏற்கனவே சொன்ன செய்தி தான். யோவாசு, யூதா நாட்டின் யோவாசு ஆட்சி செய்த 37ஆம் ஆண்டு இந்த யோவகாசின் மகன் யோவாசு இஸ்ரேல் நாட்டின் அரசனாக ஆட்சி பொறுப்பேற்கிறான் 16 ஆண்டுகள். அப்படின்னா நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல் 798 782 வரை இவன் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறான். 11ஆம் வசனம். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியிலேயே நடந்து வந்தான். ஆக இதில் 2 சிந்தனைகள் நாம் மனதில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று இந்த எலியா அல்லது எலிசாவினுடைய கதை பாரம்பரியத்தில் எந்தெந்த வடநாட்டு அரசர்கள் வருகிறார்களோ அவர்களை பற்றி விரிவான செய்திகள் இருக்கும். அது எலியா பாரம்பரியத்துக்குள்ளே அல்லது எலிசா பாரம்பரியத்துக்குள்ளே வரும். மற்ற அரசர்களுக்கெல்லாமே, அதாவது வடநாட்டு அரசர்களுக்கு தென்னாட்டு அரசர்களைப் போல ஒரு விரிவான செய்திகள் இருக்காது. ஒரு ஸ்டீரியோ டைப்னு சொல்லுவாங்க. அப்படியே அச்சடிச்சான் காப்பி போல, இந்த அச்சடிச்சான் காப்பி போலவே இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படம் பிடித்து காட்டுவார்கள். இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இந்த வரலாற்றை எழுதியவர்கள் தென்னாட்டவர்கள். இப்போ தென்னாட்டவர்களுக்கு தென்னாட்டு அரசர்களை பற்றி தான் விரிவான செய்திகள் தெரியும். இப்போ அதை பற்றி விரிவாக எழுதுவார்கள். வடநாட்டு அரசுகளை பற்றி விரிவான செய்திகள் தெரியாது. எனவே அவர்களை என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஸ்டீரியோ டைப் இதில் கொண்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு யெரொபெயாமை பற்றி தெரியும், அந்த யெரொபெயாம் என்ன செய்தான் என்பதும் தெரியும், அவன் செய்த பாவங்கள் எல்லாம் தெரியும். ஏன்னால் அவனுடைய அந்த நாடு பிரிந்தபோது, வடநாடு தென்னாடாக பிரிந்தபோது யெரொபெயாம் தான் முதல் அரசன். அப்போ அவனையே ஒரு மாதிரி வைத்து கொண்டு அவர்கள் அப்படியே இந்த ஃபில்லிங் த பிளான்ஸ் மாதிரி சில சமயங்களில் மறையுரைகளில் புனிதர்களுக்கு முன்னுரையோ அல்லது பிரசங்கமோ வைக்கும்போது அந்த பேரை மட்டும் மாற்றிக்கிட்டு மற்றெல்லாம் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. புனித அந்தோணியாருக்கும் அல்லது அகுஸ்தினாருக்கும் ஒரே பிரசங்கம்தான், பேர் மட்டும் மாறும். அந்த பெயர்களை மாற்றிக்கொண்டு அவர் நல்லவர், வல்லவர், அவர் அங்கே பணியாற்றினார், இங்கே மறையுரையாற்றினார், இப்படியெல்லாம் அதே போல தான் அந்த ஒரு பாணியில்தான் இந்த நூலாசிரியர் வடநாட்டு மன்னர்கள் அவர்களை பற்றிய கருத்தை சொல்லுகிற போதெல்லாம் அவர்களுக்கு அந்த என்ன ஃப்ரேம் என்றால், அவர்கள் வைக்கிற அந்த மாதிரி என்னவென்றால், முதலாம் யெரொபெயாம் அவன் செய்த பாவம், அவன் நேபாற்றின் மகன், அவன் இந்த பொற்கட்டுக்குண்டியை வழிபட்டான், அந்த பாவத்தை இவர்களும் செய்தார்கள். எனவே அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயனச் செய்தான், இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியிலே நடந்தான். இவனுடைய தந்தைக்கு அதே தான் பொருந்தும். அவன் தீயன செய்து வந்தான், இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியிலே அவன் நடந்தான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்போ யோவாசை பற்றி அமத்சியாவினுடைய காலத்தில், அவன் காலத்தில் வருகின்ற செய்திகளால் இவனை பற்றிய சில குறிப்புகள் தென்னாட்டில் உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த செய்தி மட்டும்தான் தெரியும். அதனால தான் அந்த செய்தியை மட்டும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். யோவகாசு தன் மூதாதையருடன் துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அதே மாதிரி தான் யோவாசு சமாரியாவில் இஸ்ரேலின் அரசர்களோடு அடக்கம் செய்யப்பட்டான்.